ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்பைடர்மேன் 4 யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த படத்துடைய ரைட்டர்ஸ், அப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் 4 யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஸாக இருந்தது. பட் ஆனால் என்னுடைய ஃபில்மிங் வந்து 2024 ஃபாலில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2025 கிறிஸ்மஸில் வந்து ஸ்பைடர்மேன் 4 நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் ரிலீஸ் ஆச்சு. பட் ஆனால் அப்போ வரைக்குமே என்னுடைய டேரக்டர் யார் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ தான் என்னுடைய டேரக்டர் யார் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது வந்து டிஸ்டன் டேனியல் கிரிட்டன் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி எந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் ஸ்டுடியோஸோட ஷான்ஜி படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஷான்ஜியோட சீக்வலுமே அவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு, ஷான்ஜி 2. ஸோ இப்போ அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்வல் ஸ்டுடியோஸோட ஒண்டர்மேன் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் நரோட்டோட லைவ் ஆக்ஷனுமே இவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாராம். ஸோ அந்த ரெண்டு ப்ராஜெக்ட் கூட மூணாவதாக ஒரு ஆட் ஆன ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்பைடர்மேன் 4. ஸோ ஸ்பைடர்மேன் 4 கிரிட்டன் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல டேரக்டர் இந்த படத்துக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டாம் ஹாலண்ட் ஆக்ட் பண்ணியிருந்த அந்த 3 ஸ்பைடர்மேன் மூவிஸுமே வந்து ஜான் வாட்ஸ் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருடைய டைரக்ஷன்லேயே அந்த ஒரு 3 படத்தையுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்பைடர்மேன் 4 வந்து கிரிட்டன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னுமோ, ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷான்ஜி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் 4 வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த படத்தோட ரைட்டர்ஸ். ஸோ நோ வே ஹோமோட ரைட்டர்ஸ் அப்படியே அந்த படத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்க, கிறிஸ் மெக்கானா அண்ட் எரிக் சம்மர்ஸ். ஸோ அவங்க 2 பேருமே ஸ்பைடர்மேன் 4க்கான ஸ்கிரிப்டை வந்து ரைட் பண்ண போகிறாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நோ வே ஹோமோ வந்து ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட் மூவியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ திரும்பவும் சோனி வந்து இந்த ஸ்பைடர்மேன் 4மே ஒரு மல்டிவர்ஸ் ஸ்டோரியாக கொடுக்குற மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ரூமர் அப்படின்றது வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த படத்தோட ஸ்டோரி ஸோ அது என்ன அப்படின்றது தெரியல. ஸோ நோ வே ஹோமோட எண்டிங்கில் பீட்டர் பார்க்கர் வந்து ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்ட ஸ்பெல்லில் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றதையும், பீட்டர் பார்க்கர் யார் அப்படின்றதையுமே அங்கே எல்லாருமே மறந்துருப்பாங்க. முக்கியமாக பீட்டர் பார்க்கரோட க்ளோஸாக இருக்கிற எம்ஜே அப்புறம் நெட், ஸோ இவங்களே வந்து பீட்டர் பார்க்கர் யார் அப்படின்றதையுமே வந்து மறந்துருப்பாங்க. ஸோ அப்படி பீட்டர் பார்க்கர் யார் அப்படின்றதையுமே அங்கே எல்லாருமே மறந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து ஒரு டிப்ரெஷனான லைஃப்பை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் நோ வே ஹோமோட எண்டிங்கில் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பைடர்மேன் 4ல் ஒரு டிப்ரெஷனான ஸ்பைடர்மேனை தான் இந்த ஒரு படத்தில் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்த வெனமோட லாஸ்ட் டான்ஸ் செகண்ட் ட்ரெய்லரில் வந்து நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெனமோட இந்த ஒரு லாஸ்ட் படத்தில் வந்து நல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனில் மட்டும் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அது வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த படம் இல்லாமல் நல்ல இன்னொரு படத்தில் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைடர்மேன் 4ல் ஒன் ஆஃப் த மெயின் வில்லனாக வந்து நல்ல வந்து வர போகிறாராம். இது வந்து காட் ஆஃப் சிம்பியாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிம்பியாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெட் வந்து அவர் தான். ஸோ அவர் ஒரு பெரிய வில்லன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெரிய வில்லனை வந்து இங்கே ஸ்பைடர்மேன் 4ல் ஒரு மெயின் வில்லனாக கொண்டு வராங்க அப்படின்னும் போது ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாகவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல இந்த சைடு எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துக்குள்ளே நோ வே ஹோமில் பார்த்த மாதிரி ஆண்ட்ரி கார்ஃபீல்டு அப்புறம் டாபி மார்க்கஸ் ஸ்பைடர்மேன், ஸோ அவங்க 2 பேருமே வந்து இந்த ஸ்பைடர்மேன் 4லுமே வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து மைல்ஸ் மொராலஸ் ஸ்பைடர்மேனுக்கான லைவ் ஆக்ஷன் கேஸ்டிங் வந்து நடந்துகிட்டு இருந்தது. மேபி மைல்ஸ் மொராலஸுமே இந்த படத்தில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றதையும். நெக்ஸ்ட் ஒன் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் லெவல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்ல இல்லாமல் இன்னும் ஒரு சில வில்லன்ஸ் இந்த படத்தில் வந்து வரப்போகிறாங்களாம். நெக்ஸ்ட் இந்த படத்தில் வந்து டேர் டெவிலுமே வந்து வரப்போகிறாராம். ஸோ ஆல்ரெடி நோ வே ஹோமில் வந்து டேர் டெவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் 4ல் ஸ்பைடர்மேனும் டேர் டெவிலும் டீம் அப்பாக ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வெனமோட சிம்பியாட் வந்து ஒரு ரோலை ப்ளே பண்ண போகுது அப்படின்றது தான். ஸோ அந்த படத்தில் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை வந்து வெனம் ஷூட்டில் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அதேமாதிரி இந்த படத்தில் வந்து டாம் ஹார்டி வெனம் கூட வந்து ஸ்பைடர்மேன் அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வெனம் 3ல நல் வந்து வரப்போகிறாரு. ஸோ ஸ்பைடர்மேன் 4ல் வெனம் நல், ஸோ அவங்க 2 பேருமே வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ரூமர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனம் 3லுமே வந்து டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்து கேமியோவில் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படத்தை எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த படத்துடைய ஃபில்மிங்கை வந்து 2025 இயர்லியிலே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ 2025 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமே இந்த படத்துக்கான ஃபில்மிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபில்மிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த படத்தினுடைய ஸ்டோரி பற்றின அப்டேட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 2025 இதுக்கான ஃபில்மிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஸோ 2026 தான் நம்ம வந்து ஸ்பைடர்மேன் 4 வந்து பார்க்கலாம். அதாவது ஜூலை மந்த் இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம்.
ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்பைடர்மேன் 4 வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒரு மெயின் கேரக்டரே பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்து மேலே தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம ஆர்டிஜியை வந்து அயன்மேனுக்கு அப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர் டூமா ஒரு வில்லன் ரோலில் வந்து வரப்போகிறாரு. ஸோ ஸ்பைடர்மேன் அப்புறம் டாக்டர் டூம் ஸோ இவங்க 2 பேரும் வரப்போகிறோம். அந்த சீன்ஸ் எல்லாமே உண்மையிலே பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 60க்கும் மேலே சூப்பர் ஹீரோஸ் வந்து வரப்போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய படமாக வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே வந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுமே வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து ஸ்பைடர்மேன் 4 வந்து பார்க்கலாம். அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜூலை மந்தில் ஸ்பைடர்மேன் 4 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஸ்பைடர்மேன் 4க்கு முன்னாடியே டூம்ஸ்டேலே ஸ்பைடர்மேன் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த படம் வந்து 2025 வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் ஆகியிருந்தது. பட் ஆனால் இப்போ இந்த ஒரு படத்தில் இருக்கிற ஒரு சில சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்திருக்காங்களாம். ஸோ திரும்பவும் இந்த சீன்ஸ் எல்லாமே ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்றதுனால ஸோ இந்த ஒரு படத்தோட ரிலீஸ் டேட் வந்து 2027க்கு தள்ளி போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதாவது இந்த பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் படத்தை வந்து 2027 தான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் இது இன்னுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் இந்த ஒரு படம் வருதா என்ன அப்படின்றத. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் ஸ்பைடர்மேன் 4ஓட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் டே.